வணக்கம் தமிழா. ரீஸ்டார்ட் கணிதம் இலவச பேச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் டிஏ போன்ற போட்டித் தேர்வுகள் அடுத்து வர இருக்கு. ஸோ இந்த தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் ஒரிஜினல் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறோம். இது செட் 7. இன்னைக்கு எந்த தேர்வு வந்து கொஸ்டின் பார்க்க போறோம்னா, ஸோ கடந்த நாள் நடந்த குரூப் 1 எக்ஸாம் பிலிம்ஸ் தேர்வு கேட்கப்பட்ட வினாக்கள் மேக்ஸ் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டுக்கான்னு பாருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மைண்ட் செட் மாற்றி அதை வேகமாக ஆன்சர் பண்ண பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா புதிர்கள் கொஸ்டின்ல இருந்து கேட்டிருக்காங்க. பி, கியூ, ஆர், எஸ், டி மற்றும் யு ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். அனைவருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அவர்களில் இரண்டு திருமணமான தம்பதியர் உள்ளனர். அதுல 2 பேர் என்னது 2 இருப்பாங்க. அது திருமணமான தம்பதிகள், கணவன் மனைவி எத்தனை பேர் இருப்பாங்க? 2. ஓகே. அதே மாதிரி டி என்பவர் ஒரு ஆசிரியர். ஓகேவா? டி வந்து என்னது? ஆசிரியர். டி வந்து எனக்கு என்னது? ஆசிரியர். மற்றும் அவர் ஆர் மற்றும் யூ இன் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். அதாவது ஆர் மற்றும் யூ உடைய தாய். ஓகேவா? அப்ப ஆர் யூ, அப்ப என்ன, டிக்கு கீழே தான் ஆர் யூ இருப்பாங்க. இவங்களுடைய தாய் தான் யாரு? மருத்துவர். ஓகேங்களா? முடிஞ்சு. இப்ப அடுத்து Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர். Q வந்து ஒரு சட்ட வல்லுனர். அப்ப Q வந்து ஒரு சட்ட வல்லுனர். அவர் வந்து என்ன பண்றாரு? P என்பவரை மணந்துள்ளார். ஓகே. அப்ப சட்ட வல்லுனர் அப்படின்னா ஒரு ஆண் வச்சுக்கலாம். அவர் என்ன பண்றாரு? P என்பவரை மணந்திருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. அதே மாதிரி இங்க ஆசிரியரும் மருத்துவரும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி. அப்ப 2 தம்பதியர் வந்துட்டாங்களா? அப்ப T உடைய குழந்தைகள் தான் RU. அதே மாதிரி மருத்துவ குழந்தைகள் தான் RU. இப்ப என்ன சொல்றாங்க? பி என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? பிங்கிறத மேல கொண்டு போயிடலாம். அப்ப Q இங்க P. ஓகேங்களா? அப்ப Q P ஒரு தம்பதி, T அதாவது ஆசிரியர் மருத்துவர் ஒரு தம்பதி, Pக்கு வந்து என்னது? இவங்க தாய் அப்படின்னா வந்து அது பெண்ணு. ஓகேவா? அப்ப Tக்கு ஒரு மகன் ஒரு பேரன். இந்த 2 பேர் யாரோ வரும் பேரன். ஓகேவா? அப்ப கான்செப்ட் என்னது? இவங்க வந்து மேல இருப்பாங்க. ஓகேவா? இப்ப அடுத்து இந்த திருமணமான பெண்களில், ஓகேவா, அதாவது இவங்களும் பெண்ணு இவங்களும் பெண். ஓகேவா? ஒருவர் வீட்டுல இருப்பவர். ஓகே. அப்ப இவங்க மருத்துவர் வேலை பார்க்கறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? வீட்டுல இருப்பாங்க. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர். ஓகேங்களா? இப்ப இதுல யார் பொறியாளர் இருப்பாங்க? இப்ப ஆர் அல்லது யூ 2 பேர் என்ன பண்ணலாம்? ஒரு ஆள் பொறியாளர் இருக்கலாம், ஒரு ஆள் என்ன பண்ணலாம்? மாணவராக இருக்கலாம். அடுத்து கீழ்கண்டவற்றில் யார் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்? ஓகேவா? எனக்கு கரெக்டா தெரிஞ்ச 2 பெண் யாரு? ஒருத்தவங்க மருத்துவர். அப்ப அவங்க வீட்டுல இல்ல. அப்ப யாருப்பா? பிங்கிறவங்க தான் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்ப பி என்பவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண். ஏன்னா எஸ் என்பது இப்ப யாருக்கு வந்திருக்கும்? எனக்கு எதுவுமே இல்லை. அப்ப எஸ் தானே அது மருத்துவர். அப்ப அவங்க என்னது? வேலைக்கு போகக்கூடியவங்க. அப்ப எஸ் எனக்கு வராது. அதே மாதிரி கியூ வந்து என்னது? சட்ட வல்லுநர். எனக்கு அதுவும் வராது. டிங்கிறது என்னது? ஆசிரியர். எனக்கு இதுவும் வராது. ஓகேல 3 பேரும் என்னது? ஒரு தொழில கரெக்டா பண்றாங்க. ஏன்னா எஸ்ங்கிறது மருத்துவர், டிங்கிறது ஆசிரியர், கியூ வந்து சட்ட வல்லுநர். அப்ப பி வந்து என்னது? எதுவுமே இருக்காது. வீட்டுல கூட ஒரு பெண்ணு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. எது தவறானது? ஓகேவா? ஏ இசட் அப்படின்னா 1. அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏ, லாஸ்ட்ல இருந்து இசட். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏ வந்து ஃபர்ஸ்ட், லாஸ்ட்ல இருந்து இசட் வந்து ஃபர்ஸ்ட். அப்ப ரெண்டுமே என்னது? 1. அது ஆப்போசிட். ஏ இசட் என்னது? 1. அதே மாதிரி பி ஒய் எவ்வளோ? 2. அதே மாதிரி சி எக்ஸ் என்னது? 3. அடுத்து டி டபிள்யூ 4. ஓகே. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப இங்க என்ன வரும்னா எம் என் 13. ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எம் 13, லாஸ்ட்ல இருந்து என் 13. ஓகேவா? எனக்கு இது ஆப்போசிட். அப்படி பார்க்கும்போது எது தவறானதுதான் கேட்கறாங்க. ஓகே. இப்ப எம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஏன்னா எம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 13, என் வந்து லாஸ்ட்ல இருந்து 13. எனக்கு ரெண்டுமே 13 தான். அப்ப எனக்கு இது சரிதான். ஆனா கேட்டது தவறானதான் கேட்கறாங்க. ஓகேவா? எனக்கு இது சரி. அப்ப எனக்கு இது வராது. ஓகேங்களா? ஓகே. மீதெல்லாம் கூட்டுற மாதிரி இருக்கு. இந்த இதுக்கு நான் வரேன். இ ஜி ஜே என்பவை பகா எண்கள். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்பர் அப்ளை பண்ணு. இ எவ்வளோ? 5, ஜி எவ்வளோ? 7, ஜே எவ்வளோ? 10. ஓகேங்களா? அப்ப 5, 7, 10 என்பவை பகான்களா? 5, 7 பகாயின் தான். 10ங்கிறது பகாயின் இல்ல. அப்ப எனக்கு இதான ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகேங்களா? ஏன்னா பகா எண்கள் அப்படின்னா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 அப்படித்தான் போகும். 10ங்கிறது ஒரு பகை எண். ஜேங்கிறது 10 தான். அப்ப 10ங்கிறது பகை எண் இல்லையில. அப்ப எனக்கு தவறாதான் கொடுக்குறா. ஆன்சர் லாஸ்ட். அப்ப லாஸ்ட்ல எனக்கு தவறாக உள்ளது. நெக்ஸ்ட்
ஏ என்பவர் பி என்பவருடைய 20% குறைவாக வேலை பார்க்கிறார். ஓகேவா? இங்க வேலை செய்யக்கூடிய அளவு பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. அப்ப ஏ பி. ஓகேவா? அப்ப ஏ என்பவர் என்ன பண்றாரு? 20% குறைவா வேலை பார்க்கிறாரா? அப்ப எவ்வளவு பார்த்திருப்பாரு? 80% வேலை பார்த்திருப்பாரு. அப்ப பி எவ்வளவு வேலை பார்த்திருப்பாரு? 100% வேலை பார்த்திருப்பாரு. ஓகேவா? ஏ வந்து 20% குறைவாக வேலை பார்க்கிறார். பி வந்து என்ன பண்றாரு? 100% வேலை பார்க்கிறார். ஓகேங்களா? இப்ப ஒரு வேலையை ஏ வந்து 7.5 மணி நேரத்தில் முடிப்பார். ஆனால் பி எவ்வளவு நேரம் எடுப்பார்? ஓகே, கண்டுபிடிக்கலாமா? இப்ப என்ன பண்ண போறோம்? இங்க 80 100 இருக்கா? இப்ப அது அடிங்க எவ்வளவு வரும்? 4:5. இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏ அப்படின்னா இவங்க குறைவான வேலை பார்க்கறாங்க, இவங்க அதிகமான வேலை பார்க்கறாங்க. ஓகேவா? அப்ப இவங்களுடைய நாட்கள் தான் குறைவா இருக்கும், இவங்க நாட்கள் வந்து அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப திருப்பி அடைக்க வரும் 5:4. ஓகே, வேக விகிதம் வரும்போது திருப்பி போட்டுக்கிறோம் 5:4. இப்ப இந்த 5 பங்கு என்ன பண்றாரு? 7 நாள்ல முடிக்கிறாருன்னா அப்ப 4 பங்கு எனக்கு என்ன வரும்? கண்டுபிடிங்க. ஏன்னா 5ங்கிறது 7 அப்படின்னா அது 1.5 பெருக்குறாங்களா? அப்ப 4 1.5 பெருக்கணும் வரும். 4 1 எவ்வளோ? 6. அப்ப என்ன பண்ணுவாரு? பி என்பவர் 6 மணி நேரத்துல வேலையை முடிப்பாரு. நெக்ஸ்ட், ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிப்பர் மற்றும் அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பர் எனில் பின் வருவனவற்றுள் தவறானது எது? ஓகேங்களா? சார் கவனிங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஆண்கள் பெண்கள் கம்பேரிசன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 4 ஆண்கள் 3 நாட்களா? அப்ப நான் 3 12 12 ஆண்கள், இங்க 3 6 அப்ப 3 18 பெண்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப 12 இங்க 18. ஓகே, அப்ப ஒரு ஆண் வந்து எனக்கு என்ன ஆகுது? 1 பெண்ணுக்கு சமமா வேலை பார்ப்பாங்க. ஒரு ஆண் வந்து 1 பெண்ணுக்கு நிகரா வேலை பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. இங்க என்ன கொஸ்டின் தவறானதான் கேட்கிறாங்க. 8 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் ஒரு நாளில் வேலையை முடிப்பர். செக் பண்ணி பார்க்கலாமா? இப்ப 8 ஆண்கள்னா நான் எத்தனை பெண்களை வேலைக்கு வைக்கலாம்? ஒரு ஆண் வந்து 1 பெண்ணா? அப்ப 8 ஆண்னா 12 பெண். ஓகேவா? அப்ப 12 பெண்கள். ஆல்ரெடி 6 பெண்கள் இருக்காங்க. இப்ப 12 6 கூட்டம் வரும் 18 பெண்கள். ஓகேவா? எனக்கு இங்க பெண்கள்லாம் இருக்காங்க. 3 பெண்கள் சேர்ந்து 6 நாள் வேலையை முடிப்பாங்க. 3 பெண்கள் சேர்ந்து 6 நாள் வேலையை முடிச்சாங்கன்னா 12 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? என்ன பண்ணுவோம்? இது நார்மலா எதிர் விகிதம் தான் அடிப்போம். 4 6 6 3 18 ஒரு 3 3 3 ஒரு 3 3 இங்கே ஒரு 3 3. அப்ப என்ன ஆகுது? ஒரு நாள். அப்ப ஒரு நாள்ல முடிச்சிருவாங்களா? அப்ப ஒரு நாளில் முடிப்பார்கள் என்பது சரியானது. எனக்கு கேட்கப்பட்டது தவறானது கேட்கலாம். ஓகேவா? எனக்கு இது வந்து சரி. அப்ப எனக்கு இது ஆன்சர் கிடையாது. இப்ப செகண்ட் செக் பண்ணுவோம். 6 ஆண்கள். அப்ப 6 ஆண்கள்னா எத்தனை பெண்களுக்கு சமம்? ஒரு ஆண்னா 1 பெண்ணா? அப்ப 6 ஆனா 9 பெண். ஆல்ரெடி 8 பெண் இருக்காங்க. அப்ப 9 8 எவ்வளவு? 17. அப்ப என்னது? 3 பெண்கள் என்ன பண்றாங்க? 6 நாள்ல முடிக்கிறாங்கன்னா அப்ப 17 பெண்கள் எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க? இப்ப 17 வச்சு எங்க அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப இவங்க ஒரு நாள் வேலையை முடிக்க முடியுமா? முடியாது. அப்ப எனக்கு என்னது? இதுதான் தவறானது. ஓகேவா? அப்ப ஆன்சர் படி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு தவறானது. 6 ஆண்கள் 8 பெண்கள் சேர்ந்து ஒரு நாள்ல வேலையை முடிக்க முடியாது. அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட்? ஆப்ஷன் செகண்ட் தான் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட், வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. இனி புதிய வட்டத்தின் பரப்பளவு காண்க. கண்டுபிடிக்கலாங்களா? இங்க 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கும் சொல்றாங்களா? அதிகரிக்கும் சொன்னாலும் சரி, குறையுதுன்னு சொன்னாலும் சரி, என்ன சொல்ல வரேன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். அதாவது இப்ப ஆரம் 1 அதிகரிக்கிறாங்க, அடுத்து ஆரம் நார்மல். ஓகேவா? இப்ப இந்த ஆரத்துக்கும் ஆரத்துல 1 அதிகரிச்சதுக்கு அப்புறமும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 66. ஓகேவா? இப்ப இந்த ஆரத்தின் மதிப்பு r பிளஸ் வச்சுக்கோ. இதோட ஃபார்ம் என்ன வரும்? பை r பிளஸ் 1 ஸ்கொயர். இங்க என்ன வரும்? பை r ஸ்கொயர். ஓகேவா? இங்க ஆரம் அப்படியே இருக்கு, இங்க என்ன பண்ணாங்க? ஆரத்துல 1 கூட்டி இருக்காங்க. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 66. அவ்வளவுதான். இந்த மாதிரி அதிகரிக்குதுன்னு சொன்னாலே அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ், குறையுதுன்னு சொன்னாலும் அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? ஆரம் இங்க 1 கூடி இருக்கு, இங்க ஆரம் அப்படியே இருக்கு. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? பொதுவா பைய வெளியெடுக்கலாமா? பைய வெளியெடுத்தாச்சுன்னா இப்ப ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும்? ஆர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இது என்ன பண்ணுங்க? விரிவா எழுதுங்க. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அது ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் பிளஸ் 2ab மைனஸ் இங்க என்ன இருக்கும்? ஆர் ஸ்கொயர் இருக்கும். அப்ப எவ்வளவு? 66. அப்ப என்ன ஆகும்? மைனஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல். ஓகேவா? இப்ப பையோட மதிப்பு அங்கிட்டு கொண்டு போய்க்கலாம். அப்ப இங்க ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 பிளஸ் 2r
66 பையோட மதிப்பு 22 பேர்ல அங்கிட்டு போகும்போது எப்படி ஆகும் 7/22. இப்ப அடுத்து என்ன வரும் 1 22 22 3 22 66. இப்ப மூவேலா 21. அப்போ 1 + 2r தான் 21. அப்ப அந்த 1 அங்கிட்டு போச்சுன்னா -1. அப்ப 21 போச்சுன்னா 20. அப்ப 2r 20னா 1r எனக்கு எவ்வளவு வரும் 10. அப்ப ஆரம் மதிப்பு எனக்கு எவ்வளவு 10. அப்ப ஆரத்தை ஒண்ணு கூட்டினா 11. இங்க புதிய வட்டத்தின் பரப்பு தான் கேட்டாங்க. அப்ப புதிய வட்டம் என்னது 11 தான் ஆரம். அப்ப ஃபார்ம் என்னது பை ஆர் ஸ்கொயர்ட். அப்ப புதிய வட்டத்தின் ஆரம் எவ்வளவு 11. அப்ப 22/7 இன்ட்டு 11 ஸ்கொயர். ஓகே, எனக்கு இந்த ஆப்ஷன் இருக்கா 22/7 11 ஸ்கொயர் இருக்கா இல்ல. ஆனா எல்லாமே கியூப்ல இருக்கலாம். அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த 22 பிரிவை எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னா 2 × 11 / 7 × 11 ஸ்கொயர். அப்ப எனக்கு என்ன ஆகும் 2/7 × 11 ஸ்கொயர். இங்க ஒரு 11 அப்ப என்ன ஆகும் 11 கியூப். அப்ப ஆன்சர் என்ன வரும் 2/7 11 கியூப். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,760 இருந்தது. 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க. ஓகேங்களா, இப்ப நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அனைத்துமே டிஜிட்ல இருக்கு. ஸோ இது மாதிரி வந்தாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, நம்ம நார்மலா சதவீதம் ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்ப 2018 எவ்வளவு இருக்காங்க 2,38,765 பேர் இருக்காங்க. ஓகேவா, வருஷத்துக்கு என்னது 6% அதிகரிக்குதா. இப்ப இதுல 6% எனக்கு வரும். ஃபர்ஸ்ட் 1% கண்டுபிடிங்க. 1% எனக்கு எவ்வளவு போறோம் 1% என்ன பண்ண போறோம் 2 எண்கள் முன்னாடி பாயிண்ட் வச்சா 1%. அப்ப எவ்வளவு வருது 2387.65. அப்ப 1% 2387.65. அப்ப 6% எவ்வளவு வரும் 6ஆல பெருக்குங்க. 6 5 30, இங்க 3 6 36 39, மீதி 3 42, 45 மீதி 4, 48 4 கூட்டினா 52, மீதி 5, 3 18 18 5 கூட்டினா 23, மீதி 2, 2 12 14. அப்ப எனக்கு என்ன ஆகுது 14,325.90. ஓகேவா, எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 9 வருதா. அப்போ 9 என்ன பண்ணலாம் முழு நம்பரா மாத்துங்க. ஏன் முழு நம்பரா மாத்தணும்னா இது மக்கள் தொகையில. இப்ப மக்கள் தொகை முழு நம்பரை தான் கொண்டு போகணும். அப்ப இங்க 0.9 இருக்கனால இது என்ன பண்ணலாம் அடுத்த நம்பரா மாத்தலாம். அப்ப எவ்வளவு வரும் 14,326 அப்படின்னு சொல்லி கூட்டு போறேன். ஓகேவா, 14,326. இப்ப கூட்டுங்க 11 இங்க 1 போட்டோம்னா 9, இங்க 10 இங்க 1 போட்டா 13, இங்க ஒரு 1 5, இங்க 2. அப்ப 2019ல எவ்வளவு இருக்காங்க 2,53,091 பேர். அவங்க என்ன கேட்டாங்க 2020 கேட்டாங்க. அப்ப திரும்ப என்ன பண்ணும் 6% கண்டுபிடிக்கணும். இப்போ 1% எவ்வளவு 2530.91. அப்ப 2530.91. இப்ப இது 6ஆல பெருக்கு எவ்வளவு வரும் 6 1 6 9 6 54, மீதி எவ்வளவு 5, 3 18, மீதி 1 30 31 3 12 15. அப்ப எவ்வளவு வருது 15,185.46. அப்ப 4 வந்துச்சுன்னா இங்க எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா, எனக்கு 5 வந்தாலும் அடுத்த நம்பரை மாத்தலாம், 6 வந்தாலும் அடுத்த நம்பரை மாத்து, 4 வந்தா மாத்தக்கூடாது. அப்ப இங்க என்ன வரும் 15,185 15,185. இப்ப கூட்டுங்க 6 17 மீது 1 2 8 6 2. அப்ப 2020ல எனக்கு எவ்வளவு இருக்காங்க 2,68,276. ஓகேங்களா, 2,68,276. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி மக்கள் தொகையில கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்தாலும் முழு நம்பரை மாத்திட்டு கால்குலேட் பண்ணி கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட், 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000 மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 17,000 மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்க. ஓகேவா, இங்க என்ன சொல்றாங்க 3,000 அதிகம் சொல்றாங்களா. அப்ப அதிகம் சொன்ன அர்த்தம் அப்ப இந்த 20,000 கிடைக்கக்கூடிய வட்டியும் இந்த 17,000 கிடைக்கக்கூடிய வட்டிக்குள்ள வித்தியாசம் தான் 3,000 ரூபாய். இந்த அதிகம் குறைவுன்னு சொன்னாலும் என்னது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா, இப்ப இந்த 20,000 எடுத்துக்கலாம். இப்ப 20,000. ஓகே, அப்ப வட்டி ஃபார்முலா SS = PNR/100. ஓகே, இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப 20,000 கண்டுபிடிக்கலாம். அப்ப அசல் எவ்வளோ 20,000 இன்ட்டு காலம் எவ்வளோ 5 ஆண்டுகள் வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறேன். அப்ப R/100. அதே மாதிரி இங்க 15,000 5 ஆண்டுகள் வட்டி வீதம் தெரியாது வகுத்தல் 100. இப்ப இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் எவ்வளோ 3,000 ரூபாய். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 3,000 ரூபாய்.
இப்ப அடிங்க 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, இங்க 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. ஓகே, அப்ப 200 இன்ட்டு 5 எவ்வளோ? 1000 ஆர் மைனஸ் 150 இன்ட்டு 5 எவ்வளோ வரும்? 750 ஆர். இதுதான் எனக்கு எவ்வளோ? 3000. அப்ப 1000 750. அப்ப எவ்வளோ வரும்? 250 ஆர். அப்ப 250 ஆர் தான் எனக்கு எவ்வளோ? 3000. இப்ப அடிக்கலாமா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஒரு 25 65 65 மீதி எவ்வளோ? 5 ஜீரோ சேர்த்து 50 50 இருக்கும். 2 25 50. அப்ப ஆருடைய மதிப்பு எவ்வளவு வருது? 12%. ஆன்சர் ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு, 12%. அடுத்து 43வது கொஸ்டின் பாருங்க. 6x plus 2y divided by 3x plus 4x is equal to 3/4 மற்றும் x plus z divided by 2x plus 3z is equal to 3/7 எனில் x is to y is to z ஐ காண்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணலாம்? சுருக்கலாம். அப்ப இதை சுருக்க நம்ம ஃபர்ஸ்ட் 4 வச்சு பெருக்குமா? அப்ப 4 வச்சு மேல பாருங்க, 6 நாங்க 24x, 4 2 பெருக்குனா 8y. சோ அதே மாதிரி இங்கிட்டு போய் பெருக்குங்க, 3x 3 பெருக்குனா 9x, 4y 3 பெருக்குனா 12y. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்? x ஒரு சைடு வைங்க. இப்ப இங்க 24x, இங்க 9x. அப்ப என்ன பண்ணும்? 9x இங்க கொண்டு வரும். அப்ப என்ன மைனஸ் 9 ஆகும். அப்ப 24ல 9 போச்சு வரும் 15x சமம். இந்த 8y இங்கிட்டு கொண்டு போலாம். 12 இந்த 8y அங்க போச்சுன்னா மைனஸ் 8 ஆகும். 12 8 போச்சுன்னா 4y. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்ப xy ஒரு சைடு வச்சுக்கலாம். அப்ப x வகுத்தல் y. அப்ப 4/15. ஓகேங்களா? y மட்டும் கீழே வந்துருச்சு, இந்த 15 இந்த சைடு போயிடுச்சு. அப்ப x/y எவ்வளோ? 4/15. அது என்ன அர்த்தம்? x is to y எவ்வளோ? 4:15. இப்ப அதே மாதிரி இங்க நான் ட்ரை பண்ண போறேன். இது என்ன பண்ணலாம்? குறுக்கு பெருக்குங்க. 7 வச்சு பெருக்குனா 7x plus 7z is equal to, அதே மாதிரி இங்க பெருக்க போறோம். 2x 3 பெருக்குனா 6x, 3z 3 பெருக்குனா 9z. அப்ப 6x இங்க வந்து மைனஸ் 6. அப்ப 7 6 போச்சுன்னா 1x. அப்ப 7 அங்க போச்சுன்னா மைனஸ் 7. அப்ப 9 போச்சுன்னா 2z. ஓகே, அப்ப என்ன வரும்? x/z is equal to 2/1. ஏன்னா z அப்படியே வந்துருச்சு, 1 அங்கிட்டு போயிடுச்சு. ஓகே, அப்ப இங்க என்ன வரும்? x is to z is equal to எவ்வளோ? 2:1. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறேன்? இங்க x 4 இருக்கா, இங்க எவ்வளவு இருக்கு? x 2 இருக்கா. அப்ப சமப்படுத்து. எப்படி சமப்படுத்தலாம்? இத 2ஆல பெருக்கினாலே போதுமா? சமமாகுமா? அப்ப இது 2ஆ பெருக்கினா வரும் 4:2 அப்படின்னு வரும். என்னாகும்? இத 2ஆல பெருக்கினா என்ன வரும்? 4. இது எவ்வளவு வரும்? 2. ஓகே, அப்ப இங்க x இங்க 4, இங்க x 4 ஆயிடுச்சா? அப்ப x is to y is to z. ஓகேவா? அப்ப x ஓட மதிப்பு இங்கே 4, இங்கே 4. அப்ப x ஓட மதிப்பு 4 is to y ஓட மதிப்பு எவ்வளோ? 15. z ஓட மதிப்பு எவ்வளோ? 2. அப்ப ஆன்சர் என்னது? 4:15:2. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? இந்த மாதிரி சமப்படுத்தி நம்ம x is to y is to z கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஏன்னா இங்க 4, இங்க 2. அப்ப 2 2 4 ஆயிருமா? அப்ப x மதிப்பு 4 ஆயிடுச்சு. அப்ப y z மட்டும் தனித்தனியாக அதை தனியா போட்டு கண்டுபிடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 44. 3 எண்களின் மீச்சியமானது 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீபோவாக இருக்க இயலாது? ஓகேங்களா? அப்ப மீச்சியமா 120 கொடுத்துட்டு மீபோவை எதிர்க்குங்கிற அப்ப என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 8. இப்ப 120 வகுத்தல் 8 அடிக்க முடியுமா? அடிக்கலாம். ஏன்னா 5 8 120 அடிக்க முடியுது. அப்ப இது எனக்கு மீபோவாக இருக்கும். அப்ப எனக்கு இது ஆன்சர் வராது. ஓகே, இப்ப 120 வகுத்தல் 12 அடிக்க முடியுமா? 10 12 120 அடிக்க முடியும்ல. அப்ப இதுவே எனக்கு மீபோவா இருக்கும். அதே மாதிரி இங்க 120 வகுத்தல் 24 இங்க அடிக்க முடியுமா? 5 24 120. அப்ப எனக்கு இதுவும் மீபோவா மதிப்பா இருக்கும். இங்க 120 வகுத்தல் 35 அடிக்க முடியுமா? உன்னால் முழுமையா அடிக்க முடியாது. அப்ப எனக்கு இது என்ன? அது மீபோவா மதிப்பா இருக்காது. ஓகேங்களா? மீச்சியமா கேட்டு மீபோவா கேட்டானா இப்ப டிவைட் பண்ணி பார்க்கணும். மீபோவா கொடுத்துட்டு மீச்சியமா கேட்டா அதால பெருக்கி பார்க்கணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 45. a is equal to 2 square into 3 cube, b is equal to 3 square into 5 cube, c is equal to 5 square into 2 cube எனில் மீபோவா HCF a square b cube plus மீபோவா b square c cube plus மீபோவா c square a cube இன் மதிப்பு காண்க. ஓகேவா? சோ 1 by 1 கண்டுபிடிக்கலாமா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? a square b cube. அப்ப இங்க a ஓட மதிப்பு என்னது? 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப்.
இது என்ன பண்ண போறேன், ஏ வந்து ஸ்கொயர் பண்ணுமா, ஸ்கொயர். அடுத்து பி வந்து கியூப் பண்ணுமா, அப்ப பி வந்து கியூப் பண்ணிக்கலாம். அப்ப பி மதிப்பு 3 ஸ்கொயர் 5 கியூப். இத கியூப் பண்ணுங்க. இப்ப எனக்கு என்ன வரும், இங்க அடுக்கு 2 வருது, அப்ப 2 அடுக்கு இருந்தா பெருக்குமா, அப்ப 2 2 2 அடுக்கு 4 இன்டு 3 அடுக்கு 6. அதே மாதிரி இங்க 2 இங்க 3, அப்ப 3 அடுக்கு 6 இன்டு 5 அடுக்கு 9. ஏன்னா 3 9. ஓகே. இப்ப மீ போவா என்ன பண்ணும், பொதுவானது அடுக்கு சிறியது. அப்ப எனக்கு எது பொதுவா இருக்கு, இங்க 2 அடுக்கு 4 இருக்கு, ஆனா இங்க 2 இல்ல, அப்ப எனக்கு இது வராது. இங்க 3 அடுக்கு 6, இங்கே 3 அடுக்கு 6. ஓகே, ரெண்டுமே எனக்கு சேமா இருக்கா. அப்படி சப்போஸ் ரெண்டுலயுமே 3 3 இருந்துச்சுன்னா அடுக்கு சிறியது பார்ப்பேன், ரெண்டுமே எனக்கு 6 தான் இருக்கு. ஓகேவா, அப்ப 3 அடுக்கு 6 இங்க இருக்கு, 3 அடுக்கு 6 இங்க இருக்கு. அப்ப என்ன ஒரு இதுக்கு 3 அடுக்கு 6. ஓகேவா, அப்ப 3 அடுக்கு 6 எங்கல இருக்கு பாருங்க, 3 அடுக்கு 6 இங்க இருக்கு, சில இருக்கு, டில இருக்கு. ஓகேவா, அப்ப செகண்ட் ஆப்ஷன் எனக்கு வராது. ஓகேங்களா, ஏன்னா சிலதை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுத்துரும், கொஸ்டின் கேட்டுருக்காங்க, அதனால கரெக்டா ஃபுல்லா தான் போட முடியும். இப்ப 3 அடுக்கு 6 வந்துருச்சு. ஓகே, இதை வச்சு ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. இப்ப செகண்ட் பி ஸ்கொயர் சி கியூப். ஓகேவா, அப்ப பி ஸ்கொயர் பண்ணும், சி கியூப் பண்ணும். ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணாகும் அடுக்கு 2வது பிறகு அவ்வளவுதான், 3 அடுக்கு 4 இன்ட்டு 5 அடுக்கு 6. அதே மாதிரி சி கியூப் பண்ணணும்னா என்ன பண்ண போறோம், 3ஆல பெருக்க போறோம். அப்ப 5 அடுக்கு 6 இன்ட்டு 2 அடுக்கு 9. ஓகேவா, இப்ப மீப்பு என்ன வரும், 5 அடுக்கு 6 5 அடுக்கு 6. அப்ப இதோட மீப்பு எவ்வளவு, 5 அடுக்கு 6. அப்ப 5 அடுக்கு 6 எங்க வருதுன்னு பாருங்க, இங்க 5 அடுக்கு 6 வருது, இங்க 5 அடுக்கு 6 வரல. அதே மாதிரி இங்க 5 அடுக்கு 6 வரல. ஓகேவா, அப்ப எனக்கு எதா வரும், இங்க 3 அடுக்கு 6 வந்துச்சு, 5 அடுக்கு 6 வந்துச்சு. அப்ப எனக்கு இதுதான் ஆன்சர் வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நீ மூணாவது செக் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 46, ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது, மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% குறைகிறது. 2வது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை 9975 முதலாம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை என்ன. ஓகேங்களா, அப்ப முதலாம் ஆண்டு தொடக்கத்தில் எவ்வளவுன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் வருஷம் 5% அதிகரிச்சு, அடுத்த வருஷம் 5% குறைஞ்சிச்சு. அதோட முடிவு எவ்வளவு ஆயிடுச்சு, 1975னா அப்ப ஸ்டார்டிங்ல எவ்வளவுன்னு கேட்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண போறோம்னா, இந்த மொத்த மதிப்பு எழுதுங்க, 9975 இன்ட்டு எத்தனை முறை வட்டியில் கூட்டிருக்கும் பாருங்க, எத்தனை முறை, 2. அப்ப என்ன பண்ணும், 200 மேல போடுங்க, வகுத்தல். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, 5% அதிகரிக்குதா, அதிகரிக்கிற 100ஓட கூட்டுங்க. அப்ப என்ன 100 பிளஸ் 5 எவ்வளோ, 105 இன்ட்டு இங்க என்ன ஆகுது, குறையுதா, அப்ப 100ல இருந்து 5 குறையும், குறைச்சாலும் 95. இப்ப அடிக்கலாமா, 20 5 100, 19 5 95, 20 5 100, 21 5 105. இப்ப அடிங்க, 21 21, இங்க அடிச்சோம்னா 4 21 84, மீதி எவ்வளவு வரும் 15, பின்னாடி ஒரு 7. இப்ப 157 எவ்வளவு வரும், 7 21 147, மீதி எவ்வளவு 10, பின்னாடி ஒரு 5. 105ல 5 21 105. இப்ப 19 அடிச்சுக்கலாம், ஒரு 19 19, 2 19 38, மீதி 9, பின்னாடி ஒரு 5 95ல 5 19 95. அப்ப 25 20 20 பெருக்குங்க, 25 2 50, 52 100, இங்க ஒரு 0 இங்க ஒரு 0. அப்ப எவ்வளவு வருது, 10,000 வரும். ஆன்சருக்கு எது கரெக்ட், ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் 47, 5 3/4, 4 4/5 மற்றும் 7 3/8 இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தை கூட்ட அது ஒரு முழு எண்ணாக மாறும். ஓகேவா, இப்போ முழு எண்ணா மாறணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ண போறோம், பின்னத்தோட தான் கூட்ட போறோம்னா பின்னத்தை மட்டும் பாருங்க. இதுல பின்னம் எவ்வளவு, 3/4, அடுத்ததுல 4/5, அடுத்ததுல 3/8. இதை மட்டும் எடுத்துக்கோ. அப்ப இந்த பின்னத்தோட எந்த பின்னத்தை கூட்டினா முழு நம்பராக கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்க போறோம், கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும். 4 5 8, இதுக்கான எல்சிஎம் எனக்கு வரும் 40ன்னு வரும். எல்சிஎம் எவ்வளவு 40. அப்ப 40 அப்படியே எழுதிக்கோங்க. 4ல இருந்து 10 பிறகுனா 40, அப்ப 3ல இருந்து 10 பிறகுனா 30, பிளஸ் 5ல இருந்து 8 பிறகுனா 40, அப்ப மேல 8 பிறகு 4 8 32, பிளஸ் 8ல இருந்து 5 பிறகுனா 40, அப்ப மேல 5 பிறகுனா 15. அப்ப கூட்டுங்க, எவ்வளவு வருது, 77/40. ஓகேவா, 77/40 வருது. இதுல எந்த பின்னத்தை கூட்டினா உனக்கு முழு நம்பர் கிடைக்கும் பாருங்க. இப்ப 1/40 கூட்டினா வரும் 78/40 வரும். இது முழுமையா அடிபடாது. அப்ப எனக்கு இது வராது. 2/40னா
79/40 வரும். இதை அடிக்க முடியாது. இங்க 3/40னா 70ல 3 கூட்டா 80/40 அடிச்சா 2ன்னு வந்துருச்சுல, முழு நம்பர் கிடைக்குதா? அப்ப என்ன பண்ணலாம்? 77/40 77/40ஓட 3/40 கூட்டினா ஒரு முழு நம்பர் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 963 பிளஸ் 476 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 963 மைனஸ் 476 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 963 963 பிளஸ் 476 470 இதோட மதிப்பு என்ன வரும்? ஓகேவா? இப்ப இங்க ரெண்டு நம்பர் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. 963 அப்ப ஏன்னு வச்சுக்கலாம், 476 பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப அப்படியே மாத்தணும். 963 பதிலா ஏன்னு போடுங்க, 476 பின்னு போடுங்க. அப்ப எனக்கு என்ன வரும்? a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் divided by a squared plus b square. ஓகேங்களா? எனக்கு இப்படிதான் வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த a plus b whole square plus a minus b whole square ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா 2a squared minus b square a squared plus b sorry 2a squared plus b square வரும் வகுத்தல் கீழ என்ன இருக்கு a squared plus b squared அப்ப என்ன ஆகும் a squared plus b squared a squared plus b squared கேன்சல் அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு 2 அப்ப ஆன்சர் என்ன வரும் 2 ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அப்ப a plus b whole squareையும் a minus b whole squareையும் கூட்ட எனக்கு என்ன ஃபார்ம் வரும் 2 a square plus b square எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் t20 plus t21 plus t22 plus up to t30 is equal to 0 என்ன ஒரு கூட்டுத்தொடரில் அமைந்தால் பின் வருவனவற்றில் எது தவறானது? எது தவறானதுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? சோ எது தவறானதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம 4 ஆப்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா நம்ம கரெக்டா அது சரின்னு தெரிஞ்சா சரின்னு ஒத்துக்கணும், கரெக்டா தவறுன்னு தெரிஞ்சா தவறுன்னு ஒத்துக்கணும். இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம 4 ஆப்ஷனுமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் நினைக்கக்கூடாது. ஏன்னா சில இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பார்த்துட்டு தெரிஞ்சிடும் இதுதான் தவறு அப்படின்னு சொல்லி கூட. ஓகேங்களா? பாருங்க இப்ப 20வது உறுப்பு 21வது உறுப்பு 22வது உறுப்பு 30வது உறுப்பு. ஓகே அப்ப என்ன ஆகுது இது ஒரு கூடுதல் ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஜீரோ சொல்ல என்ன பண்றாங்க உனக்கு அனைத்து நம்பருமே அதாவது பிளஸ்லயே போதும்னு வச்சுக்கோ. ஓகே 1 3 5 7 எனக்கு இந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் ஏதோ ஒரு நம்பர்ல தான் முடியும் கூட்டினோம்னா. ஆனா இங்க என்ன இது ஜீரோன்னு வருது அப்படின்னா எனக்கு நம்பர் எப்படி இருக்கணும் ஒரு நம்பர் -1 ஒரு நம்பர் +1 ஒன்னு மைனஸ் இன்னொன்னு என்னது பிளஸ். எனக்கு இப்படி வந்தாதான் எனக்கு என்ன ஆகும் கூட வந்து 0 வரும். ஏன்னா -1 +1 கேன்சல் -3 +3 கேன்சல். ஓகேவா? அப்ப என்ன வருது ரெண்டுமே காம்பினேஷன்ல இருக்கணும். ஓகே மைனஸ் நம்பர் வந்திருக்கணும் பிளஸ் நம்பர் வந்திருக்கணும். இப்படி காம்பினேஷன்ல வந்தாதான் எனக்கு என்ன கூடுதல் வந்து 0 வர முடியும். ஓகே எனக்கு அனைத்துமே பிளஸ் நம்பரா இருந்தாலும் ஒரு நம்பர் கிடைக்கும், அனைத்துமே மைனஸ் நம்பர் வந்தாலும் ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். எனக்கு காம்பினேஷன் வரும்போது கூடுதல் 0 வர முடியும். ஓகேவா? அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இங்க டி வந்து மிகை அப்படின்னா ஏவும் மிகை அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா இருக்குமா? இப்ப ஏ மிகை அப்படின்னா 5ன்னு வச்சுக்கோங்க. இப்ப டிங்கிறது பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் கூட்டிட்டே போனோம். ஏன்னா டி இது 5ன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏவும் 5 டி 5. ஓகே ஃபர்ஸ்ட் உறுப்பு ஏவா 5 அப்ப 5 கூட்டினா 10 15 20 25 எனக்கு இப்படியே தான் போயிட்டே இருக்கும். அப்ப எனக்கு என்ன ஆகுது இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு தவறானது. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3மே எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. நான் 4வது ஆப்ஷன் மட்டும் தான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா இங்க ரெண்டுமே பிளஸ் மதிப்பா இருக்கு. ரெண்டுமே பிளஸ் மதிப்பானா உனக்கு வரக்கூடிய கூடுதல் ஒரு நம்பரா தான் வருமே தவிர எனக்கு 0 வர வாய்ப்பே இல்லை. அப்ப எனக்கு என்ன இது தவறானது இந்த 4வது ஆப்ஷன் தான் எனக்கு தவறாக தெரிகிறது. நெக்ஸ்ட் ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். எத்தனை பேர் இருக்காங்க? 35 பேர் இருக்காங்க. கீழிருந்து கணக்கிடும் போது கமல் என்பவர் 7வது இடத்துல இருக்கார். ஓகேவா? கீழிருந்து பார்க்கும்போது 7வது இடம் யாரு? கமல். அடுத்து மேலிருந்து கணக்கிடும் போது சுரேஷ் என்பவர் 9வது இடம். சுரேஷ் வந்து எத்தனை இடம்? 9வது இடம். ஓகே இப்ப என்ன சொல்றாங்க ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். இவ்விருவருக்கும் நடுவுல கரெக்டா இருப்பாரு. அப்ப எத்தனை இடத்துல இருப்பாரு? ஓகே பாருங்க இவரு மேலிருந்து 9வது இடம் இவர் கீழ இருந்து 7வது இடம் அப்படி சொல்லிட்டு டக்கு நடுவில் யாருன்னு சொல்லிட முடியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப மேல இருந்து 9வது இடமா அப்ப அதே மாதிரி மேல இருந்து இவ எத்தனை இடத்துல பாருங்க. மேல இருந்து கமல் எத்தனை இடம் பார்ப்போம். ஓகே கீழ இருந்து தான் 7 அப்ப மேல இருந்து எத்தனை இடத்துல இருப்பா? மொத்தம் 35 பேரா? மொத்தம் 35 இவன் கீழ இருந்து 7 அப்ப 35 கீழ இருந்து எத்தனை பேரு? 7 பேரு. அப்ப கழிங்க கழிச்சல் வரும் 28 கழிச்சல் என்ன பண்ணும் ஒன்னு கூட்டுற 29. அப்ப மேல இருந்து 29 இடத்துல யாரு இருப்பா? கமல் இருப்பாரு. ஓகேவா? மேல இருந்து 29 இடம் கமல். ஓகே பாருங்க அப்ப மேல இருந்து 9வது சுரேஷ் மேல இருந்து 29 கமல். அப்ப 9 29 இப்ப இதுக்கு நடுவு எந்த நம்பர் வரும்? 19. ஏன்னா 9ல 10 கூட்டினா
19 19 10 கூட்டினா 29. அப்ப இந்த 19 யார் இருப்பா? ரமேஷ் இருப்பாரு. ஓகேங்களா? அப்ப மேல இருந்து சுரேஷ் 9 இடம், மேல இருந்து ரமேஷ் 19, மேல இருந்து 29 இடம் கமல். இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க, ரமேஷுடன் ஒப்பிடும் போது கமல் எந்த இடத்துல இருப்பார்? இப்ப ரமேஷ் 19 இடம், கமல் வந்து என்னது 29 இடம். அப்ப ரெண்டு பேருக்கு என்னது 10 இடங்கள் தான் வித்தியாசமா இருக்கு. அப்ப 10வது இடங்கள் தான் இருப்பாரு. அப்ப ரமேஷ் ஒப்பிடும் போது கமல் 10 இடத்துல இருப்பாரு, 10வது இடத்துல இருப்பாருன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் போது கூடுதலாக பகையில் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஓகேங்களா? 2 முறை பகடை ஊட்டுறாங்க, பகை என்ன தான் கிடைக்கும். அப்ப பகை என்ன வரும்? 2 3 5 7 11. ஓகேவா? ஏன்னா 6, 6 12 வரைக்கும் வரும். அப்ப 12 வரைக்கும் உள்ள பகை என்னது 2 3 5 7 11. ஓகே, இப்ப எந்த நம்பர் கூட்டினா 2 வரும்? 1, 1 கூட்டினா மட்டும் தான் 2 வரும். அடுத்து 3னா 1 2 கூட்டினா 3, 2 1 கூட்டினா 3. அடுத்து 5னா 1 4 கூட்டினா 5, 4 1 கூட்டினா 5. அதே மாதிரி 2 3 கூட்டினா 5, 3 2 கூட்டினா 5. வேற எது வருமா? வராது. ஓகே, அடுத்து 7. 7க்கு என்ன வரும்? 1 6 கூட்டினா 7, 6 1 கூட்டினா 7. சோ அதே மாதிரி 2யும் 5 கூட்டினா 7, 5யும் 2 கூட்டினா 7. அடுத்து 3யும் 4 கூட்டினா 7, 4யும் 3 கூட்டினா 7. ஓகேங்களா? அடுத்து 11. 11 எது வரும்? 5 6 கூட்டினா 11, 6யும் 5 கூட்டினா 11. ஓகேவா? இது எதாவது நம்பர் வருமா? வராது. ஓகே, இப்ப இதை கூட்டி பாருங்க, எவ்வளவு வரும்? 1, இதுல 1, இங்க எவ்வளவு? 2, இங்க எவ்வளவு வருது? 4, இங்க ஒரு 6, இங்க ஒரு 2. அப்ப மொத்தமா கூட்டினா 3 7 13 15. ஓகே, அப்ப 15 நிகழ்வுகள் கிடைக்குது. அப்ப 2 முறை பகடை உருட்டி விட்ட மொத்த நிகழ்வுகளும் 36. அப்ப 15/36. இதையும் சுருக்க என்ன வரும்? 5/12. இல்ல 5 3 5 12 3 36. 5/12 இருக்கா? இல்ல. ஆனா 15/36 இருக்கு. அப்ப ஆன்சர் கரெக்ட், ஆப்ஷன் சி. அடுத்து, ஒரு வட்டத்தின் ஆரமானது அதன் சுற்றளவில் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ஒண்ணுமே இல்ல, சுற்றளவு இங்க எத்தனை அதிகரிக்குதோ ஆரமும் அவ்வளவுதான் அதிகரிக்கும். சுற்றளவு 5% அதிகரிச்சுன்னா ஆரமும் 5% அதிகரிக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப ஆரம் 5% அதிகம் அப்படின்னா அதிகம் என்ன பண்ணுவோம்? கூட்டுவோமா? அப்ப 100ஓட 5 கூட்டினா 105. அப்ப பரப்பளவு r². அப்ப 105 இன்ட்டு 105 வகுத்தல் 100. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? எனக்கு எவ்வளவு அதிகரிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் 105 இன்ட்டு 105 வகுத்தல் 100 போட்டு நான் ஆன்சர் பண்றேன். ஓகே, என்ன பண்ண போறேன்? 105 105 பெருக்குங்க. எவ்வளவு வரும்? 105யும் 105 பெருக்கும். ஃபர்ஸ்ட் 5 வச்சு பெருக்குனா 25, இங்க ஒரு 5. ஓகே, அடுத்து 3மே 0. அடுத்து 1 வச்சு பெருக்குனா 105. அப்ப 5 2 10, இங்க 1 1. அப்ப எவ்வளவு வருது? 11025 வகுத்தல் எவ்வளவு? 100. இப்ப 100 வச்சு அடிச்சோம்னா 2 நம்பர் அடிச்சா நம்முடைய பாயிண்ட் எவ்வளவு வரும்? 110.25%. ஓகேவா? அப்ப 5% அதிகரிச்சுன்னா 110.2% கிடைக்கும். ஆனா எத்தனை அதிகரிக்கும் தான் கேட்டாங்க. எனக்கு நார்மலா ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கும்? 100% தான் இருக்கும். இப்ப எவ்வளவு இருக்கு? 110.22% இருக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 10.25% எனக்கு அதிகரிச்சிருக்கு. அப்ப ஆன்சர் கரெக்ட், ஆப்ஷன் ஏ. 10.25% அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட், 11√3 அடி நீளமுடைய மூலைவிட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு காண்க. ஓகேங்களா? மூலைவிட்டம், இதோட மூலைவிட்டம் கனசதுரம். அப்ப கனசதுரத்தின் மூலைவிட்டங்களுடைய ஃபார்முலா a√3. அப்ப இதோட மதிப்பு எனக்கு எவ்வளவு? 11√3. அப்ப என்ன ஆகும்? √3 கேன்சல். அப்ப a ஓட மதிப்பு எவ்வளவு? 11. எனக்கு கொஸ்டின்ல கேட்டாங்க கனசதுரத்தின் கன அளவு. கன அளவு ஃபார்முலா a3. அப்ப 11 கியூப் வரும் 1331. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 20,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. கண்டுபிடிக்கலாமா? இதே மாதிரி கொஸ்டின் நிறைய முறை தேர்வுல கேட்டாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப ஸ்டார்டிங் எவ்வளவு இருக்கு? 20,000. ஸ்டார்டிங் எவ்வளவு இருக்கு? 20,000 இருக்கு.
ஃபர்ஸ்ட் என்னது 5% வளர்ச்சியா, இப்போ வளர்ச்சி என்ன பண்ண போறேன், பிளஸ் பண்ண போறேன். இப்போ 5% கண்டுபிடிங்க. 10% 2000, அப்ப 5% வரும் 1000. அப்ப பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ண வரும் 21,000. அடுத்து என்னது 12% வளர்ச்சி குன்றுது. ஓகே, வளர்ச்சி குன்றுது என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறேன். வளர்ச்சி குன்றுது என்ன பண்ணும், மைனஸ் பண்ணணும். இதுல 12% வரும், 1% 210, 1% 210. அப்ப 12% வரும், பெருக்கலாமா, இங்க 2, இங்க எவ்வளவு 4, 1, 2, அப்ப 2, 5, 2, பின்னாடி எவ்வளவு வருது 2520, 2520. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்னா கழிக்கணும்ல, அப்ப 0 0, அப்ப 0 வந்துடும். 0 2 போகுது, 10 2 போச்சுன்னா 8, 1 5 போச்சுன்னா 4, மீதி 0 20ல 2 போச்சுன்னா 18. ஓகே, அப்ப 18,480. அடுத்து என்ன ஆகுதுன்னா 10% வளர்ச்சி ஆகுது. வளர்ச்சி என்ன பண்ண போறேன், கூட்ட போறேன். 10% ஈஸியாக முடிக்கலாமா, 10% வரும், ஒரு நம்பர் பாயிண்ட் வச்சா 10% எவ்வளவு வரும், 1848. அப்ப கூட்டுங்க, 8 12, இங்க ஒரு 1, 12 1 13, மீதி 1, அப்ப எவ்வளவு 0, இங்க ஒரு 2, அப்ப 20,328. ஓகேங்களா, அப்ப 3 மணி நேரத்துக்கு பிறகு எவ்வளவா இருக்கும், 20,328 இருக்கும். அடுத்து ஆண்டு ஒன்றுக்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூபாய் 6,400 பெறப்படும் தொகை எவ்வளவு. ஓகேவா, அதாவது மொத்த தொகை கேட்கிறான். 6,400 வந்து எனக்கு எவ்வளவு அமௌண்டா மாறுங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், வட்டி தான் கண்டுபிடிக்கிறேன். வட்டி கண்டுபிடிச்சு அந்த அசலோட கூட்ட போறேன். ஓகேங்களா, அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு அசல் பிளஸ் வட்டி. எனக்கு அசல் 6,400 தெரியும், ஆனா வட்டி எனக்கு தெரியாதுல. இப்ப வட்டி தான் கண்டுபிடிக்கிறேன். என்ன ஃபார்முலா, பிஎன்ஆர் பை 100. அப்ப அசல் வந்து எனக்கு எவ்வளோ 6,400 வகுத்தல் கீழே எவ்வளோ 100 இன்ட்டு காலம் எவ்வளோ 2 ஆண்டுகள் 6 மாதமா. அப்ப 6 மாதம் என்ன சொல்லலாம், அரை ஆண்டுன்னு சொல்லுமா. அப்ப அரை என்ன சொல்லலாம், 2.5 இன்ட்டு 5. இப்ப என்ன பண்ணலாம், அடிக்கலாமா, 2 0க்கு 2 0. அடுத்து 64 இன்ட்டு 2.5 இன்ட்டு 5 பெருங்க. ஃபர்ஸ்ட் 64யும் 2.5 பெருக்கும். பெருக்கனுக்கு எவ்வளவுன்னு பாருங்க, 64 25 போட்டு பெருக்கிறேன். அப்ப எவ்வளவு 20, இங்க 2 30, 32, இங்க 8, இங்க 12, அப்ப 0, இங்க ஒரு 0, 6, இங்க 1, அப்ப ஒரு நம்பர் பயணம் 160. அப்ப 160 இன்ட்டு 5, அப்ப 160 5 பேருக்கு வரும் 80, 0 எவ்வளவு வருது 800 வரும். ஓகேவா, அப்ப வட்டி எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 800 ரூபாய் கிடைக்குது. அப்ப அசலோட வட்டியை கூட்டுறேன், கூட்டணைக்கு எவ்வளவு கிடைக்குது, 7,200 ரூபாய். அப்ப எவ்வளவு மாறும், எனக்கு 7,200 மாறும். நெக்ஸ்ட், யானையின் அதிக அளவு வேகம் 20 கிலோமீட்டர் பெர் மணி, சிங்கத்தின் வேகம் 80 கிலோமீட்டர் பெர் மணி, சிறுத்தையின் வேகம் 100 கிலோமீட்டர் பெர் மணி. அதன் வேகங்கள் விகிதங்கள் கண்டு எந்த விகிதம் சிறியது என காண்க. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யானை மற்றும் சிங்கம். ஓகேவா, இப்ப யானை எனக்கு எவ்வளவு 20, சிங்கம்னு எவ்வளவு 80. ஓகேவா, அப்ப 20 வகுத்தல் 80. அப்ப அடிச்சல் வரும் 1 20, 4 20 80. இதை அடிச்சோம்னா 0.25. ஓகேவா, 0.25 வருது. இப்ப சிங்கம் மற்றும் சிறுத்தை. இப்ப சிங்கம் வந்து எனக்கு எவ்வளவு இருக்கு, சிங்கம் வந்து 80, சிறுத்தை வந்து எவ்வளவு 100. இப்ப இதை அடிச்சா எனக்கு எவ்வளவு வரும், ஒரு 0க்கு 1 0, இந்த ஒரு 0 அடிச்சுன்னா ஒரு நம்முடைய பாயிண்ட் எவ்வளவு 0.8. இப்ப அடுத்து யானை மற்றும் சிறுத்தை. இப்ப யானை வந்து எனக்கு எவ்வளவு இருக்கு 20 வகுத்தல் சிறுத்தை வந்து எவ்வளவு 100, ஒரு 0க்கு 1 0, இந்த ஒரு 0 அடிச்சா ஒரு நம்முடைய பாயிண்ட் 0.2. ஓகேங்களா, அடுத்து சிங்கம் மற்றும் யானை. சிங்கம் வந்து எவ்வளவு 80, யானை வந்து எவ்வளவு 20. இதை அடிச்சா வரும் ஒரு 0க்கு 1 0, 1 2 4 2 8. ஓகே, அப்ப 0.25, 0.8, 0.2, இங்க 4. அப்ப எனக்கு எது மதிப்பு சிறிதா வருது, 0.2 தான் எனக்கு சிறிதா வருது. அப்ப இது மூணாவது ஆப்ஷன் தானே. அப்ப யானை மற்றும் சிறுத்தை இதோட விகிதம் எனக்கு குறைவாக வருகிறது. நெக்ஸ்ட், 3 வெவ்வேறு கால சந்திப்புகள் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே ஒவ்வொரு 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடிகள் மாற்றம் அடைகின்றன. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் 8:20 மணிக்கு மாற்றம் அடைகின்றனில் அடுத்த முறை அவை இணைந்து மாற்றம் அடைவது எப்போது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்கப்பா, அவ்வளவுதான். அப்ப 48, 72, 108. ஓகே, இப்ப 6ஆல் அடிச்சோம்னா 8 6 48, 12 6 72, 18 6 108.
இப்ப என்ன பண்ணலாம், 4ஆல் டிவைட் பண்ணலாம். அப்ப 2 8 3 12, இங்க 18 அடிக்க முடியாது. இப்ப 2ஆல் அடிச்சோம்னா 2 2 3 அடிக்க முடியாது. 9 2 18. இப்ப 3ஆல் டிவைட் பண்ணா 1 3 3 3 9. இப்ப ஃபுல்லா பெருக்குங்க. எவ்வளவு வரும்? 6 24, 24 2 48, 48 இன்ட்டு 3, இங்க ஒரு 3, 48 இன்ட்டு 3 இன்ட்டு ஒரு 3, அப்ப 48 9ன்னு வச்சுக்கலாம். அப்ப 48 9 பேருக்குள்ள வரும் 72, இங்க 7 36 43, எவ்வளவு வருது? 432. இந்த கொஸ்டின் ஃபுல்லா வினாடி தானே வந்துச்சு. அப்ப வரக்கூடிய ஆன்சர் என்னது? வினாடி தான். அப்ப 432 வினாடி அப்படிங்கிறது நான் எப்படி சொல்லலாம், இதை 60ஆல் டிவைட் பண்ணோம்னா 7 60 420. ஓகேவா? அப்ப 7 நிமிடம் மீதி எவ்வளவு? 12 வினாடி. ஓகேவா? 7 நிமிடம் 12 வினாடி. 7 60 420, மீது ஒரு 12 வினாடி. ஓகே, அப்ப 7 நிமிடம் 12 வினாடிக்கு அப்புறம் அடிக்க போகுது. அப்ப 8:20 டைம்ல இருந்து 7 நிமிடம் 12 வினாடி கூட்ட போறேன். அப்ப ஆன்சர் வரும் 8:27 12. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8:27 12க்கு அடிக்கும். நெக்ஸ்ட் 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும் போது முறையே 6 மற்றும் 5 மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டாலே HCF கண்டுபிடிக்க போறோம். அப்ப HCF கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்டே அவங்க கொடுத்த மீதியை நீங்க மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப 1657 இதோட மீதி எவ்வளவு? 6. அப்ப மைனஸ் பண்ணுங்க. 1657 6 கழிச்சோம்னா 1651. அடுத்து 2037 இருந்து 5 கழிக்க போறேன். அப்ப 2030 5 போச்சுன்னா 2032. இப்ப இதுக்கு தான் நீங்க என்ன பண்ணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நீங்க HCF கண்டுபிடிக்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படினாலே ஃபர்ஸ்ட் மீதியை நீங்க கழிச்சிடணும். கழிச்சதுக்கு அப்புறம் தான் HCF கண்டுபிடிக்கணும். இப்ப 1651 2032. ஓகேங்களா? இப்ப இந்த நம்பர் 2ஆல் அடிக்கதான் பார்ப்போம், 3ஆல் அடிக்கதான், 7ஆல் அடிக்கும் பார்ப்போம். பெரிய ஒரு வாய்ப்பா அடிக்கிற மாதிரி போகும் இந்த கொஸ்டின். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம டக்குன்னு தெரியல அப்படின்னு என்ன பண்ணலாம்னா, இந்த ரெண்டு கூட டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த ரெண்டு கூட டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 2ல 1 போச்சுன்னா 1, 3ல 5 போகாது, 13 5 போச்சுன்னா 8, மீதி இங்க எவ்வளவு இருக்கு? 19, 19ல 16 போச்சுன்னா 3. அப்ப 381. இப்ப 381 வச்சு ஒவ்வொரு நம்பரை டிவைட் பண்ணுங்க. எது சிறிய நம்பரா இருக்குன்னு பாருங்க, அவ்வளவுதான். இப்ப 381 வகுத்தல் 95 அடிபடுமா? அடிபடா. அப்ப ஆன்சர் வராது. அதே மாதிரி இங்க 381 வகுத்தல் 381 அடிபடும். ஓகே, அதே மாதிரி 381 வகுத்தல் 127 அடிபடுமா? அடிபடும். ஏன்னா 3 127 381 அடிபடுது. அப்ப எனக்கு இது வர வாய்ப்புகள் இருக்கு. இங்க 381 வகுத்தல் 254 வருமா? வராது. ஓகேவா? அப்படி 2 ஆப்ஷன் வருது. அப்ப 381 டிஃபரன்ஸ் வந்துச்சு. அந்த டிஃபரன்ஸ் வச்சு பார்க்கும்போது இதுவும் எனக்கு 381 380 டிவைட் ஆகுது, 380 127 டிவைட் அடிச்சாலும் டிவைட் ஆகுது. இப்ப எந்த நம்பருக்கு ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது சிறியதா இருக்கோ அதே எனக்கு ஆன்சர் வரும். அவ்வளவுதான். ஆன்சர் 127. நெக்ஸ்ட் 1356, 1868 மற்றும் 2764 ஆகிய எண்களை வகுக்கக்கூடிய பெரிய எண்கள் மீதி 12 கிடைக்கும் எனில் அந்த எண் எதுவாக இருக்கும்? ஓகேவா? பெரிய எண் சொல்றாங்க. பெரிய எண்ணா கண்டுபிடிக்கணும். HCF. அப்ப அனைத்து நம்பருக்கும் மீதி எவ்வளவு? 12 தான். அப்ப அனைத்துக்குமே 12 கழிக்க போறேன். ஓகேவா? 1356 12 கழிச்சா 1344. அடுத்து 1868 12 கழிச்சுனா 1856. 2764 12 கழிச்சா 52. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஏதாவது டிவைட் பண்ணா 4ஆல் டிவைட் பண்ணலாம். 3 12 மீதி 1, 14ல 3 12 மீதி 2, 24ல 6. அடுத்து 4 16 மீதி 2, 25ல 6 24 மீதி 1, 4 16. இங்க 6 24 மீதி 35ல 8 32 மீதி 3, 8 32. திரும்ப என்ன பண்ண போறேன்? 4ஆல் டிவைட் பண்ண போறேன். இங்க வரும் 8 32, 4 16. 1 4 2 சாரி 1 4 மீதி எவ்வளவு வரும்? இங்க ஒரு 1 4 தான் வரும். மீதி எவ்வளவு? 2 24ல 6. திரும்பி என்ன அடிச்சோம்னா 1 4 மீதி 2 28ல 7 மீதி 2. திரும்பி என்ன பண்ணலாம்? 4ஆல் டிவைட் பண்ணலாம். 4ஆல் டிவைட் பண்ண வரும் 2 1. இங்க 2 9. இங்க எவ்வளவு வரும்? 4 3. இதுக்கப்புறம் அடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா 21 29 40 எந்த ஒரு நம்மளால அடிக்க முடியாது.
அப்ப இந்த 3 நம்பரை மட்டும் நீங்க பெருக்கினா போதும். 4 4 4. அப்ப 4 16 14 64. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் ஏ. அடுத்து வணிகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து ரூபாய் 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகளின் சரக்கு மற்றும் சேவை வரி மட்டும் காண்க. ஓகே, சரக்கு மற்றும் சேவை வரி எவ்வளவு? 18% தானே. அப்ப 18% என்ன வரினா கூட்டி தான் ஆன்சர் பண்ணும். அப்ப மொத்தம் இந்த அமௌண்ட் எவ்வளவு? 10,502. அதாவது வரியோட சேர்த்து 118%. அப்ப 118% தான் 10,502 ரூபாய். எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, அந்த சரக்கு மற்றும் சேவை வரி மட்டும் எவ்வளவு அமௌண்ட் சொல்லி கேட்டாங்க. அப்ப அது 18% தானே. அப்ப 18% எனக்கு எவ்வளவு வரும்? அப்ப 118% 10,502னா 18% எவ்வளவு கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்? சதவீதனாலே என்னது நேர் விகிதமா. அப்ப தலைகீழ போடும். 18/118 இன்டு 10,502. இப்ப அடிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்க 59, இங்க 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 5, இங்க 2, மீதி 5, இங்க 1. இப்ப 59 டேரக்ட் நீங்க 59 அடிக்கணும். 59 59, இங்க 525ல 525 வரும். 859 ஏன்னா 8 60 480. ஓகே, அப்ப 8 கழிச்சு 472. ஓகேங்களா. அப்ப 525 472 போச்சு வரும். இங்கிட்ட 28, அங்கிட்ட 25, 53, பின்னாடி ஒரு 1. அப்ப 531ல 9 59 531. அப்ப 18 இன்ட்டு 89 பெருக்கினாலே போதும். அப்ப 89 18. அப்ப 72 மீதி 7 64, 71, திரும்ப 89 போட்டோம்னா 2, இங்க 10, இங்க ஒரு 1 போட்டா 16. அப்ப ஆன்சர் வருது 1602. ஆன்சர் வரும் 1602 ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரியா கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா. சோ இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க முழுமையா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். சோ வீடியோ முழுமையா பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம டிஎன்பிஎஸ்சி எழுதுற உங்களுடைய நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது 7வது செட் பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம 60 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இது இல்லாம ஒரு 32 ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கோம். அனைத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிக்கான நம்மளுடைய சேனல் இருக்கு. நீங்க ஃபுல்லா போய் வீடியோ பார்த்துக்கலாம். இது வரக்கூடிய தேர்வு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே கொஸ்டின் கூட கேட்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நன்றி.